பாஜக பெண் நிர்வாகி கொலையில் 3 பேர் சரணாகியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத், விரிவான விவரங்கள். வணக்கம். இன்று பாஜக பெண் நிர்வாகி பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு சம்பந்தமாக கபிலன், குகன் உள்ளிட்ட 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக நிர்வாகியான சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் குகன் ஆகிய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் சொத்துக்களை அவரது மகன் கபிலனுக்கு வழங்க சரண்யா எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த கொலை செய்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் பாலனின் மகன் கபிலன் தனது நண்பர்களான குகன் ஆகியோருடன் இணைந்து சரண்யாவை தலையை வெட்டி தனியாக துண்டித்து கொலை செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரண்டரான நிலையில் குற்றம் சம்பவம் நடைபெற்ற அந்தந்த சரகத்திற்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் சரண்டராக வேண்டும் என்பதால் அவர்கள் அனைவரும் தற்போது அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.